கருணாநிதி குடும்ப டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணமா? டெல்லியில் திடீர் பரபரப்பு. தமிழக சட்டப்பேரவையில் நாளை இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். 10ஆம் தேதியுடன் சபை முடிவடைகிறது. சிபிஐ பிடியில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ராசா. அதிகாரிகள் இன்று விசாரணை. எகிப்து அதிபர் முபாரக் உடனே பதவி விலக வேண்டும். போராட்டக்காரர்கள் மீண்டும் வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தினர் நடத்தும் தொலைக்காட்சிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் முதலீடு செய்துள்ளதாக பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியை கருணாநிதியின் குடும்பத்தினர் நடத்துகிறார்கள். மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி ஆகியோரின் பிள்ளைகளுக்கும் அதில் பங்குள்ளதாக தெரிய வருகிறது. ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் ஊழலில் மற்றும் யூனிடெக் ஆகிய திடீர் கம்பெனிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணம் பல கைகள் மாறி இறுதியாக முதலமைச்சரின் குடும்ப தொலைக்காட்சிக்கு வந்து சேர்ந்தது என்று தெரிய வந்துள்ளது. சுமார் 206 கோடி ரூபாய் முதல்வரின் குடும்ப டிவிக்கு முறைகேடாக வந்துள்ளதாகவும் இந்த தொகை ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து பெறப்பட்டதுதான் என்றும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் விரைவில் முதலமைச்சர் குடும்ப டிவியின் கணக்கு வழக்குகளையும் பரிசீலிக்க இருக்கிறார்கள் என்று டெல்லி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு சட்டசபை இன்று கூடியதும் காங்கிரஸ் எம்எல்ஏ போலூர் வரதன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாளை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் அன்பழகன் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். 7, 8, 9 ஆகிய தேதிகளில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் ஆவுடையப்பன் அறிவித்தார். வரும் 10ஆம் தேதியுடன் அவை முடிவடைகிறது. அன்று முக்கியமான விவாதங்கள் நடைபெறும். அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் சாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபுவிற்கு தனியாக இருக்கை மாற்றப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் கூறினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராசாவிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராசா, அவரது முன்னாள் செயலாளர் சந்தோலியா, தொலைத்தொடர்புத்துறை செயலாளராக இருந்த IAS அதிகாரி சித்தார்த்த பெகுரா ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். ஊழல் நடந்தபோது தொலைத்தொடர்புத்துறை செயலாளராக இருந்த பெகுரா தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். இவர்கள் 3 பேரையும் 5 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க டெல்லியில் உள்ள தனி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 3 பேரும் நேற்றிரவு சிபிஐ காவலில் வைக்கப்பட்டார்கள். இன்று அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தனித்தனியே விசாரணை நடத்தினார்கள். இனிமேல் ராசா உள்ளிட்ட 3 பேரையும் ஒன்றாக வைத்து விசாரணை நடைபெற இருக்கிறது. इसके साथ ही में क्या दलील दी गई थी? सीबीआई ने ये कहा कि कुछ जो आंसर एक्यूज जो आंसर दे रहे हैं ये लोग वो इवेसिव है, इस करके हमें इनकी कस्टोडियल इंटेरोगेशन करनी है. எகிப்தில் போராட்டம் நடத்தும் குழுவினருடன் பேச்சு நடத்த அதிபர் முபாரக் முன்வந்துள்ளார். அங்கு செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதை இந்தியா கண்டித்துள்ளது. எகிப்தில் 30 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து வரும் முபாரக் பதவி விலக கோரி அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வறுமை, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு பொறுப்பேற்று முபாரக் பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பி வருகின்றனர். அங்குள்ள தாரிர் சதுக்கத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கடந்த ஒரு வாரமாக நடத்தி வரும் போராட்டத்திற்கு எதிராக அதிபரின் ஆதரவாளர்கள் சுமார் 20,000 பேர் துப்பாக்கியுடன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் இரு தரப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர். எகிப்தில் கலவரம் உச்சகட்டத்தை அடைந்ததை அடுத்து அமெரிக்க அதிபர் ஒபாமா முபாரக்கை பதவி விலகுமாறு வலியுறுத்தினார். இதேபோல் அவர் பதவி விலகியே தீர வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் முபாரக் அதை பற்றி கவலைப்படாமல் பிடிவாதமாக உள்ளார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக ராணுவத்தை பயன்படுத்தும் அதிபரின் முயற்சியும் தோல்வியடைந்துள்ளது. செப்டம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முபாரக் அறிவிப்பு விடுத்த போதிலும் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதற்கிடையே பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S.M. கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் முபாரக் முன்வந்துள்ள போதிலும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மீனவர்களை காக்க அமைக்கப்பட்ட இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழு என்ன ஆனது என்று பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் சிங்கள ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். Somewhere there is a failure because a joint working group is already constituted between Sri Lanka and India, but it is completely non-functional. Now they are saying that they will make it more active. They should have made it more active earlier. So these incidents might not have occurred. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று 8ஆம் தேதி நடைபெற இருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்த இருப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார். குறைந்த கட்டணத்திலான இசாட் ரயில் பாஸ்களை பெறுவதற்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமைப்பு சாராத ஏழை தொழிலாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக ₹25 செலுத்தினால் இசாட் திட்டத்தின் கீழ் மாதாந்திர ரயில் பாஸ் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. மாத வருமானம் ₹1500க்கும் அதிகம் இல்லாத தொழிலாளர்கள் 100 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ரயில்களில் பயணம் செய்ய இந்த ரயில் பாஸை பயன்படுத்தலாம். இந்த சலுகை பெற புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை தொழிலாளர்கள் வைத்திருக்க வேண்டும். வருமான சான்றிதழில் மாவட்ட நீதிபதி அல்லது எம்பிக்களில் ஒருவர் அல்லது ஏழை என்பதற்கு மாநில அரசு வழங்கிய அட்டை ஆகியவற்றில் ஏதாவது ஒரு சான்று இருக்க வேண்டும். இந்த சலுகை திட்டத்தில் ரயில்களில் பயணம் செய்யும் போது ரயில்வே அதிகாரிகள் கேட்டால் வருமான சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிக சொத்து வைத்திருப்பதாக அறிவித்த நாகேஸ்வர ராவ் வீட்டில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த நாகேஸ்வர ராவ் தனக்கு ₹200 கோடி சொத்துக்கள் இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். மக்களவையில் அவர்தான் பணக்கார எம்பி என்று கூறப்பட்டது. ஆந்திராவில் அவருக்கு ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. அவற்றின் வருமான வரி அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினார்கள். ஆந்திர தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளிலும் அவருக்கு சில நிறுவனங்கள் உள்ளன. அவை பினாமி நிறுவனங்கள் என்று கூறப்படுகிறது. அங்கும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.